அதாவது இவருக்காக இந்த உரையை தயாரிக்கிறவங்க என்ன பண்றாங்க, முதல்ல விக்கிபீடியால போய் நாகப்பட்டினம் டைப் பண்றாங்க. நாகப்பட்டினம் சுத்தி என்னப்பா இருக்கு? ஏன்னா அவருக்கும் தெரியாது. அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஜியோகிராபி, ஹிஸ்டரி எதுவுமே தெரியாது. சார் நாகப்பட்டினம் பக்கத்துல நாகூர் கோயில் இருக்கு சார். அங்க வந்து வேளாங்கண்ணி மாதா இருக்காங்க சார். 2 தான்ப்பா நமக்கு தெரியும். அப்ப ஹிந்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாமா? நம்ம ஓகே சார். நம்ம வந்து மாரியம்மன் கோயில் ஒண்ணு போட்டுக்கலாம் சார். இப்படின்ட்டு முதல்ல போடுறாங்க. நீங்க முதல்ல கேட்ட மாதிரி நீங்க முதலே சொல்லிட்டாங்க பெரியார் நாங்க பேசினாலும் கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல அப்படின்னு சொல்லி அதோட பண்ணா பரவாயில்ல. நீங்க வந்து மழை பெய்யாம இருக்கணும். அதுக்கு ஒரு பூஜை நடத்து. அண்ணன் நல்லபடியா போயிட்டு வரணும். அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு போய் ஸ்ரீரங்கம் கோயில்ல வச்சு பூஜை பண்ணுங்க. எல்லாமே பூஜை பண்ணணும். இன்னும் சொல்லப்போனா இந்த சனிக்கிழமைங்கிறதுக்கு பின்னாடி கூட பெரிய ஜோசியம் தான் இருக்கும். விஜய் வந்து சனிக்கிழமை போறாருங்கிறதும் 10:35க்கு விஜய் கிளம்புவாருங்கிற செய்தி எழுதுறதும் ஒவ்வொரு வாட்டியும் மாவட்ட செயலர் 19 பேர் அறிவிப்போம். 1+9 1. அது செவ்வாய் ராசி, செவ்வாய் தான் அரசியலுக்கு. இப்படி எல்லாமே விஜய் வந்து அரசியல் அப்படின்னு வந்த பிறகு முழுக்க முழுக்க ஜோசியத்தை மட்டும்தான் நம்பியிருக்கார். முழுக்க முழுக்க மூட இது இந்த ஆங்கிள் யாரும் பேசுறதே இல்லை. முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை பண்றாரு. இன்னொன்னு அறிஞர் அண்ணா சிலையில் உட்கார்ந்து கொண்டு நீங்க சொல்ற மாதிரி அடுக்குமொழி பேச மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதுல வந்து அவர் இன்னும் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம். விஜய் ஓனா பேசுறாரு சார். என்னங்க பேசுறாரு? அண்ணாவுக்கு வணக்கம் சொல்லிட்டாருங்க, பெரியாருக்கு வணக்கம் சொல்லிட்டாருங்க. பாருங்க இதுக்கே நம்ம பெருமைப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அறிஞர்களையும் எவ்வளவு பெரிய பேச்சாளர்களையும் உருவாக்கின தமிழ்நாட்டுல விஜய் அவரே சொந்தமா பேப்பரை பார்க்காம வணக்கம் சொல்லிட்டாருங்க அண்ணாக்கு. அண்ணா பாருங்க அண்ணாக்கே வணக்கம் சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு அவங்க அடையிறத பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி நாகப்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை எடுத்து பேசு மீனவர் பிரச்சனை எடுத்து பேசுகின்றார். ஓகே, மீனவர் பிரச்சனையில நீங்க இந்த இந்த 10 வருடத்தில் யாரும் சுடப்படவில்லை. நீங்க அது ஒரு ஒரு கதை சொல்றாரு. அதுக்கு ஆனா நிறைய தொடர்ச்சியாக தாக்குதல் பண்றாங்க. அதெல்லாம் ஓகே. நீங்க இதற்கு முன்வைக்க போகின்ற தீர்வுகள் என்ன அப்படிங்கறத முதல் கேள்வியாக நீங்க சொல்றீங்கல்ல, திமுக சரி செய்யல, மத்தியில் ஆள்கின்ற காங்கிரஸ் இதை விட்டுட்டாங்க, பாஜக விட்டுட்டாங்க, அதிமுக சரி செய்யல. அப்ப விஜய் வந்தால் விஜய் என்ன செய்ய போகிறார்? அவர் சொல்றாரு, நான் முதலாக நாகப்பட்டதெல்லாம் முதல் மீனவர்களுக்காக பெரிய கூட்டம் போட்டு அங்கேதான் நான் நடத்தினேன். ஓகே, 2009 2010 நீங்க பண்ணிட்டீங்க. அந்த 2009ல இருந்து 2025 வரைக்கும் நீங்க இதற்காக என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, நீங்களே சொல்றீங்க 2009 நான் அதெல்லாம் பேசிட்டேன்ப்பா. 2009 விஜய் பேசணும் எல்லாம் மாறிடுச்சா? அன்னைக்கு இருந்த அங்க இருக்க பிரசிடென்ட் எல்லாம் விஜய் பேசிட்டாருப்பா, இனிமேல் நம்ம மீனவர்களை யாரும் சுடக்கூடாது, மீனவர்கள் வலையை அறுக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா? இல்ல, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க முன்வைக்கின்ற தீர்வுகள் என்ன? கச்சத்தீவை நான் வந்து மீட்க போறேன்னு சொல்ல போறீங்களா? இன்னொன்னு ரொம்ப நிறைய பேர் பேசாத விஷயம் என்பது, இந்த நம்ம தமிழ் மீனவர்களுக்கு அங்கே எதிரிகளாக இல்ல வந்து அவர்கள் வலையை அறுப்பவர்கள் யார் இருக்காங்க? யாழ்ப்பாண மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் தான் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த சிக்கல் என்பது ரொம்ப பேசிட்டு போறது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையா பேசிட்டு போலாம். நம்ம வந்து எல்லை தாண்டலால பல நேரங்கள் நம்ம எல்லை தாண்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம மீனவர்கள் இருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் இருக்கிற கீச்சாங்குப்பம் மீனவர்களும் மற்ற மீனவர்களும் எவ்வளவு தடவை எல்லை தாண்ட வேண்டிய சூழல் ஏற்படுது. அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் வலைகள் அறுக்கப்படுகின்றன. நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இதற்கு நான் முன்வைக்கின்ற தீர்வுகள் என்ன